ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் vlog வந்து மார்னிங் டு ஈவினிங் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த டே எப்படி போகுது அண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், ஈவினிங் வரைக்கும் இருக்க ரொட்டீன் எங்களுக்கு யூஸ்வலாக எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கவே அரௌண்ட் வந்து 6:30 ஆகிடுச்சு. ஸோ என்ன சமைக்கலாம் அப்படின்னும் போது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 பீக்கங்காய் இருந்தது. ஸோ பீக்கங்காய் சட்னியும் பீக்கங்காய் வந்து குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வந்து செஞ்சால் பர்ஃபெக்டாக ஒரு காய் வந்து அந்த செட்டோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காய் கிரேவி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரசம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. பட் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆனதுனால சரி ஓகே இது 2 மட்டும் போதும், ஈவினிங்க்கு மேலே வந்து ரசம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது. ஸோ பீக்கங்காவுக்கு சட்னிக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டு இருந்தேன். இதில் எனக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:15 ஆகிடுச்சு. சீக்கிரமாக வதக்கிட்டு அரைச்சி சட்னியை ரெடி பண்ணால் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அது வந்து ரைஸ் வந்து குக்கரில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் அரௌண்ட் போக போக டைம் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு 7:35 40 அப்படின்ட்டு. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நல்லா சில்லுன்னு கூலாக வந்து மழை வர மாதிரி தூறல் பட்டுகிட்டே தான் இருந்தது. அம்மா காலையில் வாக்கிங் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைக்கீரை வித்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டு வந்து அரைக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. பட் வந்து இந்த அரைக்கீரை வந்து இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ஆஞ்சி வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு செஞ்சிடலாம், ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த பக்கம் வந்து பாப்பாவுக்கு ரைஸு, குழம்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்னி, ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழம் இருந்தது. ஸோ அது மட்டும் வந்து அப்படியே வச்சு பேக் வந்து பண்ணியாச்சு பாப்பாவுக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அவங்களோட லஞ்ச் பேக்கை கரெக்டாக வந்து வாஷ் பண்ணிவிடுவாங்க. நான் இந்த டைமும் வந்து சொல்லியிருக்கேன், நீ தான் வாஷ் பண்ணணும் பாப்பா அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு கடைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கடைக்கு கிளம்பணுன்றதுக்காக பாப்பாவையும் வந்து காலையிலே வந்து நல்லா குளிக்க வச்சு அவங்க எழுந்தவுடனே லைட்டாக தான் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ அழறத வச்சே கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு பால் பாட்டில ரீஃபில் பண்ணி குடுத்துட்டேன். அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. விளையாண்டுக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அவங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. அரௌண்ட் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா 10:30 இருந்தது. அப்போவும் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மழை வந்து பெய்யலை. சரி ஓகே மழை பெய்யலை, வாஷிங் மிஷினில் துணி போடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி இருந்தது. ஏற்கனவே 2 நாள் துணி வந்து அப்படியே இருக்கே, சரி மடிச்சுட்டு நாளைக்கு வந்து வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தீஸ் தான் வந்து காட்டன் குர்த்தீஸ், ஃபுல்லாக பியோர் காட்டனு. நேவி ப்ளூ வித்து ஆஷ் கலர் வந்து பேண்ட் அண்ட் ஷாலு. ஸோ வியர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. குட்டி பாப்பாவுக்கு மறுபடியும் பால் பாட்டிலில் லைட்டாக வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு பாப்பாவை கூப்பிட்டு கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது பாப்பா வந்து நான் வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சிட்டு, ஏன்னா அவங்க செப்பல் தான் போட்டிருந்தாங்க, நான் வெளில கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சிட்டு எனக்கும் வந்து செப்பல் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வந்து கடைக்கு போயிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து போட்டு கொடுத்துட்டேன். குட்டி பாப்பாவுக்கு வந்து ஆடை உப்பெல்லாம் வந்து குழச்சி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கம்மியாக இருந்தது. சரி அடிஷ்னலாக ஒரு தோசை வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேன். ஒரு தோசை ஊற்றினாவே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ தோசை ஊற்றி ரைஸும் தோசையும் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் செஞ்சது எல்லாமே பர்ஃபெக்டாக காலியாகிடுச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காக்கா வந்து அங்கங்கே பறந்துட்டு இருந்தது. ஸோ அதை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து ஊற்றியாச்சு. அதாவது தோசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பீக்கங்காய் கிரேவி காலையில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஷூட் எடுத்தது. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை தூர ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா தான் சொன்னாங்க, எனக்கும் ஸ்வெட்டர் எடுத்து கொடுங்க அப்படின்னு. சரி பாப்பா நைட்டு தூங்கும்போது போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அண்ணா பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குளிருது ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டு இருந்தா ஜஸ்ட்டு.
அதுக்கப்புறம் நைட்டு வந்து அதாவது ஈவினிங் பால் வந்து வாங்கிட்டு வந்து டீ போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் வந்து பல்பு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால கிச்சன் வந்து இருட்டாகவே இருந்தது. சிங்க்ல எப்படா பாத்திரம் கழுவுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்பா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சரி எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டீ செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. டீயே வந்து தெரியல. இந்த அளவுக்கு தான் இருந்தது. வெளிச்சத்தில் வச்சு டார்ச் வெளிச்சத்தில் வச்சு தான் வந்து டீ போட்டு முடிச்சுட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு வெளில எடுத்துட்டு வந்து சர்வ் பண்ணியாச்சு. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து டீ அது கூட வந்து 2 கேக்கு, பிஸ்கெட் வந்து வச்சு இன்னைக்கு பாப்பா வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து வடை வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. பட் இன்றைக்கும் மழை பெஞ்சதுனால எங்களால் அப்பா வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு செட் பண்ணார். பட் வந்து ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கிட்டு வந்துருச்சு. அதனால் வந்து எரிய வைக்க முடியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ரீசார்ஜபிள் லைட் ஒன்று இருந்ததுனால அப்படியே கனெக்ஷன் கொடுத்து இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக அதை யூஸ் பண்ணிக்கோ, நைட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஓகே, நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன, சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது, அதை கழுவி முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு ஏதாவது நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுவே போதும். நைட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் பார்த்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீசார்ஜபிள் லைட்னா அது என்ன ஒரு கஷ்டம்னா வந்து நம்ம சில டைம் வந்து மறந்து போயிடுறேன். சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கே மறந்து போயிடுறேன்னா அதோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக ஆகும்போது தான் நமக்கு வந்து ஐயோ சார்ஜ் பண்ணவே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ எவ்வளோ டக்குன்னு வந்து நம்ம பண்ணி முடிக்கிறோமோ அவ்வளோ டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் சிங்க்கில் உள்ளதெல்லாம் விளக்கி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி மடிக்கிற வேலை வேறு இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ எனிவே ஃபஸ்ட்டு குயிக்காக வந்து பாத்திரத்தை விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை வந்து வச்சுப்பேன். ப்ளூ கலர் கூடை இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து விளக்கி வைக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை விளக்கி எல்லா பாத்திரத்தையும் கவுத்து வச்சதுக்கப்புறம் அதை வந்து வேறு இடத்துல ஸ்பேஸை கீழே வந்து வச்சுருவேன் நான். ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து குக் பண்ணிவிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரைஸ் தான் வைக்கணும். ஏன்னா மாவு வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் காலி ஆகிடுச்சு. அதனால் பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி ஃபுல்லாக வந்து கிச்சன் எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வந்து பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து கிச்சன் கசகசன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்காது, குட் ஃபீலே இருக்காது. விளக்குன பாத்திரத்தெல்லாம் எடுத்து அப்படியே செட்டோட கீழே வச்சாச்சு. பாத்திரம் வந்து விளக்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை மட்டும் இல்லை, அது மட்டும் மிஸ்ஸிங்கு. ஸோ ரைஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் ரைஸும் வந்து 2 பக்கமும் வச்சு விசில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரசமும் நுரைச்சி பொங்கிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து பால்லேருந்து எடுத்து வழக்கமாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேவ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா வந்து ஹோம்மேட் கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. யூஷுவலாக மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் இப்படி தான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் குழந்தைங்களுக்காக. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 8:35 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து சாப்பாடு கொடுக்க லேட் ஆச்சு. பால் மட்டும்தான் கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு எகைன் நாங்களும் வந்து சாப்பிடணும். அண்ட் வந்து துணி மடிக்கிற வேலையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து விலாகை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ முடியுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர், டாடா, பை பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.